அன்பு சொந்தங்களே, நான் முதலில் கீழே வந்தது உங்களுடன் ஒருவனாக, உங்களில் ஒருவராக இருப்பதற்காகத்தான். நான் உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது அரசியல் கருத்துக்கள் அல்ல. நீங்கள் வாழ்வதற்கு, உங்கள் குழந்தைகள் வாழ்வதற்கு, உங்கள் சந்ததிகள் வாழ்வதற்கான சில எண்ணத்துணிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நான் காவல்துறை, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இவற்றையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி தள்ளிவிட்டு தற்போது நாங்கள் சட்ட நிறுவனங்கள் நடத்தி வந்தாலும் நான் என்ன படித்தேன், ஏன் இவ்வளவு இந்த அளவு உயர்ந்தேன் என்பதற்கு காரணம், நான் பிஎஸ்சி பட்டப்படிப்பு முடித்து, பிஎட் முடித்து, அதன் பின் பிஹெச்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் எம்பிஏ முதுகலை பட்டப்படிப்பு முடித்து, அதன் பின் பெங்களூர் ஜோசப் காலேஜில் எல்எல்பி முடித்து, அதன் பின் இந்தியாவின் தலை சிறந்த பல்கலைக்கழகமான நேஷனல் லா ஸ்கூல் யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியாவில் மாஸ்டர் இன் பிசினஸ் லா என்ற எம்பிஏ முடித்து, அதன் பின் இந்தியாவில் அடுத்து இரண்டாவது சிறப்பு பல்கலைக்கழகமான நால்சர் நேஷனல் லா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் ஆட்னெக் என்ற பட்டப்படிப்பு, முதுகலை பட்டப்படிப்பை முடித்து, இன்று இதை சொல்வதற்கு காரணம் ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவராக கடந்த 5 வருடங்களாக பணியாற்றி வருகிறோம். எதற்காக இந்த பிற்படுத்தப்பட்டோர் அமைப்பு என்றால், பிராமணர், முதலில் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் தவிர பிராமணர், சைவ முதலியார், சைவ பிள்ளை ஆகியோரை தவிர நாடார்கள், பிள்ளைமார்கள், கவுண்டர்கள், முக்குலத்தோர், ஏறத்தாழ 256 சமுதாயங்கள் பிற்படுத்தப்பட்டோர் தான். ஏன் பிற்படுத்தப்பட்டோர் என்றால், இந்த சமுதாயத்திற்கு சொத்து இருக்கலாம், பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம். ஆனால் கல்வியில், படிப்பில், அறிவாற்றலில், அரசாங்க நிர்வாக பொறுப்பில், பகிர்வில் இந்த சமுதாயங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன. கர்ம வீரர் காமராஜ் கல்விக்கு கண் கொடுத்த அந்த மாபெரும் தலைவர் அவரது அரசியல் வாழ்வில் முதலில் இந்த இந்திய துணைக்கண்டத்திற்கு செய்த ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம், முதல் அரசியல் சீர்திருத்தம், ஆங்கிலத்தில் சொன்னால் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்பார்கள். அது அரசியல் சாசன பிரிவில் 15 சப்கிளாஸ் 4 என்ற பிரிவில் இந்தியாவெங்கும் உள்ள பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு கல்வி, அரசு நிர்வாகம், சமுதாய அந்தஸ்து ஆகியவற்றை கொடுப்பதும் உறுதி செய்வதும் ஆளுகின்ற அரசின் கடமை என்ற சீர்திருத்தம். அந்த சீர்திருத்தம் 1951 கொடுக்கப்பட்டது. ஏன் கொடுக்கப்பட்டது என்றால், செண்பகம் துரைராஜன் என்ற ஒரு உயர் ஜாதி பெண்ணுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கல. அப்ப ரிசர்வேஷன் முதலே வந்துருச்சு, செகண்ட் கம்யூனல் ஜியோலயே வந்துருச்சு. உடனே அப்போது இருந்த உயர் நீதிமன்றம் அத்தனை இடஒதுக்கீட்டையும் ரத்து செய்தது. அந்த இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துவதற்காக இந்திய சட்டங்கள் அனைத்துக்கும் தாயான அரசியல் சீர்திருத்த சாசன சட்டம் உருவாக்கப்பட்டது. அத்துடன் அந்த மாபெரும் மனிதர் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று இலவச ஆரம்ப கல்வியை ஆரம்பித்து வைத்தார். பசியுடன் இருப்பவர்கள் படிக்க முடியாது என்பதற்காக மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். இந்த தமிழகம் அனைத்து துறைகளிலும், குறிப்பாக விவசாயம், ஊருக்கெல்லாம் உணவளிக்கும் விவசாயம் தழைக்க வேண்டும் என்பதற்காக தமிழகம் பல்வேறு அணைக்கட்டு திட்டங்களை கொண்டு வந்தார். அத்தனை இருக்கும் பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம், வைகை திட்டம், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள்
அன்று அந்த மாமனிதரின் ஏன் சொல்கிறேன் என்றால், இன்று அவரை வைத்து எம்எல்ஏ சீட் வாங்கலாம் என்பதற்காக அல்ல, நல்லவர்களை இந்த நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்களை நாம் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும், அவர்களை மதித்துடல் வேண்டும், அவர்களது கனவுகளை நினைவாக்க பாடுபட வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன். வைகை திட்டம் எப்படி வந்தது என்றால், அந்த காலத்துல மதுரையை சுற்றுவட்டாரத்தில் எல்லா பக்கமும் நிறைய திருட்டு கொள்ள வழிப்பறி சின்ன சின்ன திருப்பி எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்போ காமராஜர் வந்தவர் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகியோரை கூப்பிட்டு கேட்டாரு, ஏன் இது இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ஐயா இங்க எல்லாமே நிலம் விவசாயத்தான், ஆனா தனி, அதனால வாழ்விற்கு வழி கிடையாது. மக்கள் அவர்களது வாழ்வை, அவர்களது உண்ணுவதற்காக உணவை பெறுவதற்காக இத்தகைய செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதால் இப்படி பண்றாங்கன்னாரு. அப்ப இங்கெல்லாம் தண்ணி இல்லையான்னு இல்ல, இந்த மாதிரி அணைக்கட்டெல்லாம் கட்டினா நிறைய தண்ணி கிடைக்கும், இந்த பகுதி மக்கள் எல்லாம் குடி தண்ணீரும் பெறுவார்கள், விவசாயத்துக்கும் தண்ணி கிடைக்குன்னாங்க. அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அதே மாதிரி இங்க பிஏபி பரம்பிக்குளம் மாளியார், அந்த காலத்துல பழனிசாமி கவுண்டர்னு அவரு யானையில காட்டுக்குள்ள அப்படி வேட்டைக்கு போவாங்க. போகும்போது அங்க மிகப்பெரிய ஆறு இருந்தது. அதை பத்தி, ஏன்னா இதெல்லாம் சுருக்கமா சொல்றேன், காமராஜர் சொன்னாரு, அண்ணே இத தடுத்து கட்டினா இந்த ஏரியால பல்லாயிரம் ஏக்கர் தண்ணி பாயும், நெல்லும் கரும்பும் இங்க இருக்கும் மக்களின் வாழ்வு உயரம் என்றார். அணைக்கட்டு கட்டினாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்திருக்கிறார்கள் நம் தலை மீது. 10 லட்சம் கோடி. பிறந்த குழந்தை மேல கூட 1,20,000 ரூபாய் கடன் தலையில வச்சிருக்கான். இவெல்லாம் இந்த 10 லட்சம் கோடி கடனை வாங்கி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, ஒரு அணைக்கட்டு கட்டினானா இல்ல, ஒரு பவர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தானா இல்ல. நேத்து பேப்பர்ல படிச்ச 55,000 கோடிக்கு பவர் பர்ச்சேஸ் பண்றான். எவ்வளவு கமிஷன் அடிச்சான்னு தெரியல. இதில் நான் அரசியலுக்கு போக விரும்பவில்லை. நான் சொல்ல வருவதெல்லாம், இன்றிருக்கும் அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் எதில் எப்படி திருடுவது என்றுதான் பார்க்கிறார்களே ஒழிய, எந்த திட்டத்தை கொண்டு வந்தால் மக்கள் பெறுவார்கள் என்பதை பற்றி நினைப்பதில்லை. இந்த அமைப்பு நோக்கம் கஷ்டப்படுவதெல்லாம் மக்களின் ஆதாரமான, அவர்கள் தலைமுறை உருவாக வேண்டும் என்றால், உயர வேண்டும் என்றால், அவர்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும், கல்வியால் அறிவாற்றல் பெற வேண்டும், பெற்ற அறிவால் அரசு நிர்வாகத்தில் பங்கு பெற வேண்டும். சமூகங்களுக்கு அரசு நிர்வாகத்தில் பங்கு இருந்தால்தான் அனைத்து சமூகங்களுக்கும் அத்தனை நல்ல வழி வெல்ஃபேர் மெசேஜும் நல்வழி திட்டங்களும் போய் சேரும். நான் ஏன் படிப்பை பற்றி சொல்லேன் என்றால், என்னை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு விவசாயிக்கு மகனாக பிறந்தேன். நான் ஒரு எஸ்பியாக, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மெம்பராக நிர்வாக பொறுப்பிலும் இருந்து, என் குழந்தைகள் என்று மிக அதிகமாக படித்து பிஇ எல்எல்பி பிஆர் என்று படித்து, அவர்கள் குழந்தைகள் பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கிறார்கள். ஒருவருடைய கல்வி, கர்ம வீரர் ஆரம்பித்து விட்ட அந்த கல்வி ஒரு சந்ததியின் கதவை திறந்து விடுகிறது. உங்கள் குடும்பம், உங்கள் பையன், உங்கள் பேரன், இப்படி நிரந்தர செல்வம். மன்னர் அதிவீர பாண்டியனின் வார்த்தையில் சொல்வதென்றால், கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறுகிறார்கள். பிச்சை எடுத்தாவது படுறார். ஆக நீங்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும், அரசு நிர்வாகத்தில் பங்கெடுக்க வேண்டும். அரசு நிர்வாகத்தில் பங்கு என்றால், ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த ஏரியா பூரா பரிபாலனம் செய்யறான் ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட். ஒரு தஹசில்தார் ஆட்சி தலைவர் அந்த தாலூக்ல பூரா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பேரே ஆட்சி தலைவர். ஆக அரசு நிர்வாகம் என்பது, அரசு வேலை என்பது அரசு நிர்வாகத்துல பங்கு, அதை பெற வேண்டும். அடுத்தபடியாக இந்த வியாபாரிகள் சம்மேளனம் அல்லது வியாபாரிகள் சங்கம் என்று இதற்கு வந்தால், இத்தகைய அமைப்புகளும் சரி, சமுதாய தலைவர்களும் சரி,
தங்களை நம்பி இத்தனை பேர் வருகிறீர்கள். இந்த சங்கம், இந்த ஜாதி அமைப்பு பல நன்மைகளை செய்யும் என்று குழந்தை வெட்டிகளோடு மிகுந்த நம்பிக்கையோடு வருகிறோம். அப்படி வருகிறவர்கள் அரசியல் பால் போகக்கூடாது என்பது என்னுடைய நோக்கம். அரசியல்வாதியோட சண்டை போடக்கூடாது நான் சொல்லல, நல்லுறவு இருக்க வேண்டும். நான் வரும்போது பார்த்தா இங்க எடப்பாடியில ஒரு போஸ்டர் நிற்கிறாரு, அங்க ஸ்டாலின் ஒரு போஸ்டர் நிற்கிறாரு, அங்க இன்னொருத்தர் ஒரு போஸ்டர் நிற்கிறாரு. நிக்கட்டும். இந்த அரசியல்வாதிகளை நம்பி ஓட்டு போட்டீர்கள். வால்மார்ட் வேண்டாம்னா, பெரிய நிறுவனங்கள் வேண்டாம் என்று ரோட்டில் வந்து போராடியவர்கள் யூசப் அலி லூலு யூசப் அலியை சென்று அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த கோயம்புத்தூர் யூசப் அலி இவருக்கு ஓட்டு போட்டு அரசாட்சியில் அமர்த்தினாரா? அமர்த்தியவர்கள் நீங்கள். இந்த வியாபாரிகளுக்கு, இந்த குடும்பங்களுக்கு ஒரு வாழ்வகை, ஒரு வாழ வழிவகை என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறேன். டிமார்ட் தமானி குடும்பத்திற்கு வாக்காளத்தை வாங்குகிறார்கள். நான் வேண்டுவது என்னவென்றால், இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், இந்த நான் காலப்போக்கில் ஆங்கிலத்தில் சொன்னால் மாற்றங்கள் மாறாதது. இன்னைக்கு ரேபிட் சேஞ்சஸ் உருவாயிட்டு வருது. உலகம் மிக வேகமாக உண்டாக்கி வருது. வியாபாரங்கள் மாறவில்லை, வியாபாரங்கள் செய்யும் முறை மாறி இருக்கின்றன. ஒரு டாக்ஸி அப்படின்னா டாக்ஸியா தான் வருது. ஆனா ஒரு சாப்ட்வேரை வச்சு எல்லா டாக்ஸி பக்கம் அட்டாச் பண்ணி ரெட் டாக்ஸின்னு 5000 டாக்ஸி வச்சிருக்கிறான். ஒருத்தனுக்கு வேணும் அப்படின்னா ஜொமேட்டோவை கூப்பிடு, ஜெப்டோவை கூப்பிடுன்னு சொல்றான். சோ தி மோட் ஆஃப் பிசினஸ், வியாபாரம் செய்யும் முறை மாறி இருக்கிறது. இந்த மக்களுக்காக, மக்களால் நடத்தப்படும் இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும்? எல்லாத்துக்கிட்டும் ஷேர், முருகன் ஆகட்டும், வெள்ளையன் ஆகட்டும், இல்ல இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல என்னமோ நடத்துற விக்ரமராஜா ஆகட்டும், இந்த வியாபாரிகள் வாழ வேண்டும், சமூகம் வாழ வேண்டும் என்றால் உங்களிடம் ஒரு ஷேர்களை வாங்கி மிகப்பெரிய நிறுவனங்களை, ஒரு கார்பரேட், ஒரு பெடரேஷன், ஒரு பெடரல் நிறுவனங்களை உருவாக்கி 10,000 எப்படி டிஎம்பிஐ அன்றைக்கு உருவாக்கினார்களோ மெர்கன்டைல் பேங்க், அந்த மாதிரி உருவாக்கி அதில் இத்தனை ஆயிரம் வியாபாரிகள், இத்தனை ஆயிரம் குடும்பங்கள் ஷேர் ஹோல்டர், அதில் மிகப்பெரிய மால், மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனம் மாதிரி பல்வேறு அமைப்பு உருவாக்கி ஷேர் ஹோல்டராகவும் உங்கள் குழந்தைகள் அதுல எம்ப்ளாயர் ஆகவும் ஆக்கியிருக்கணும். ஒரு வெஞ்சர் கேபிட்டலாக போக வேண்டும். நாட்டுக்கோடை செட்டியார்கள் இப்ப வெஞ்சர் கேபிட்டல் என்னன்னா, வியாபாரம் செய்வதற்கு வேண்டுபவர்களுக்கு பணம் கொடுப்பது. 11 கோடி வைத்திருக்கிறார்கள். ஐபிஎன்சி இன்டர்நேஷனல் பிசினஸ் கான்பரன்ஸ் ஆஃப் நகரத்தார் பல கோடி வைத்திருக்கிறார்கள், தேவையானவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிதி அமைப்புகளை உருவாக்க வேண்டும். பெடரேஷன்களை, மிகப்பெரிய அமைப்புகளை உருவாக்கி, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், கிராமத்துல 5 மணிக்கு இன்னைக்கு கடை போறான், தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் 11 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறான். அங்க உழவர் சந்தைக்கு போய் பர்ச்சேஸ் பண்றான், கடைகளுக்கு போய் பர்ச்சேஸ் பண்றான். அடுத்த சந்ததி அந்த தொழிலை செய்வதற்கு தயங்குகிறார்கள், வருவதில்லை. அதுதான் உண்மை. இங்கே பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்கிறீங்க, இதுல படித்த இளைஞர்கள் எத்தனை பேர் வருகிறார்கள். நான் சொல்வது மாதிரி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனி, பெடரல் செட்டப் இப்படி ஆரம்பித்தால் நீங்கள் ஷேர் ஹோல்டர் ஆவீர்கள். நிச்சயமாக உங்களது குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்களே வேலை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வரும். அதை விட்டுட்டு நம்ம போய் அண்ணன் இவர் வாழ்க, அந்த கட்சி வாழ்க, இந்த கட்சி வாழ்க என்று சொல்வதில் அர்த்தமில்லை. மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசாங்கம், ஓட்டு, அவர்கள் பணம், அந்த பதவி இருந்தால் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்களே ஒழிய அந்த மக்களை, இந்த வியாபாரிகளை, இந்த சொந்தங்களை எவ்வாறு முன்னேற்றுவது என்பதில் எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அரசியல் எண்ணங்களை தூக்கி எறியுங்கள். அடிப்படை வாழ்க்கைக்கு எது ஆதாரம் என்பதை நீங்களே உருவாக்குங்கள். இவையெல்லாம் செய்தால் இந்த குடும்பங்கள் வாழும், இந்த குழந்தைகள் வாழும். கல்வி கற்றால் அரசு நிர்வாகத்தில் நீங்களே இருக்கலாம், முடிவுகளை நீங்களே எடுக்கலாம். ஆக
வாழ்வது நீங்களாகவும் உயர்வது உங்கள் சந்ததிகளாகவும் இருக்க வேண்டும் என்ற ஆவலின் பெயரில் இந்த கருத்துக்களை உங்களுடன் பகிர்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.